கார்த்திகை மாதம் ஃபுல்லாகவே தீபங்களுக்குரிய மாதம். இந்த மாதம் ஃபுல்லாகவே வீட்டு வாசலில் தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கம் நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் வந்து திருக்கார்த்திகை தொடங்கி 3 நாட்கள் வீடு ஃபுல்லாக தீபம் ஏற்றி வழிபடுற வழக்கத்தை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. உண்மையிலே திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம், திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம், திருக்கார்த்திகை மறுநாள் பஞ்சராத்திர தீபம் அப்படின்னு 3 நாட்கள் விளக்கேற்றுறது தான் சரியான முறை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதில் பரணி தீபம் அப்படின்றது யமதர்ம ராஜாவிற்காகவும், திருக்கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்காகவும், பஞ்சராத்திர தீபம் வந்து பெருமாளுக்காகவும் ஏற்றுறோம். நான் வந்து வீடு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கிறேன் அப்படின்றதுனால வீடு ஃபுல்லாக இன்னுமே நான் ஏற கட்டலைங்க. அதனால் பூஜை அறையில் மட்டும் ரொம்ப சிம்பிளாக பரணி தீபம் ஏற்றி நான் வழிபாடு செஞ்சுருக்கிறேன். பரணி தீபம் ஏற்றுற அன்னைக்கு கூடுமான வரைக்கும் நம்ம விளக்குகள் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் நம்ம தீபம் ஏற்றி வச்சுருக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தீப ஒளியில் நம்ம சாமியை தரிசனம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நானும் வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கு ஒளியில் தாங்க இன்றைக்கி நான் வழிபாடு செஞ்சுருக்கேன்.